அனைவருக்கும் வணக்கம். இது யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ செகண்ட் இயர் தேர்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய யூனிட் 1 திணை வாழ்வியலை பற்றியான ஒரு காணொளி தான் இது. திணை வாழ்வியல் அப்படின்றது வந்து சங்ககாலத்தினுடைய வாழ்க்கை முறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பாடத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்கப்படக்கூடிய பகுதியில் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தகத்தில் நிறைய இருக்கும். ஸோ அவ்வளோ நமக்கு படிக்கணும்னு இல்லை. நமக்கு தேவையான செய்திகளை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் விளக்கமாக எழுத முடியும். அதுக்கான ஒரு காணொளி தான் இது. இதில் வந்து திணை வாழ்வியல் முதல்ல அது நமக்கு புரிஞ்சிக்கணும். வாழ்வியல் அப்படிங்கிறது வாழ்க்கை, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, சங்ககாலத்தினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். இதில் என்ன செய்கிறாங்கன்னா திணை அடிப்படையாக நமக்கு பிரிக்கிறாங்க. திணை அப்படிங்கிறது இந்த இடத்துல நிலங்களை தான் குறிக்குது. அந்த காலத்தில் வந்து நிலங்கள் அடிப்படையாக தான் வந்து ஒவ்வொரு பாடல்களும் பாடப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 நிலங்களாக பிரிக்கிறாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மேம் பாலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா இல்லை. பாலை அப்படிங்கிறது நம்ம தமிழ் மக்கள் வந்து எப்படி சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா குறிஞ்சியும் முல்லையும் திரிந்ததே பாலை. ஸோ குறிஞ்சி அப்படிங்கிறது மலை சார்ந்த இடம், முல்லை அப்படிங்கிறது காடு சார்ந்த இடம். இப்போ இந்த 2 இடங்கள்லையுமே தண்ணி இல்லாமல் வறண்டு போய் மக்கள் வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல முறையில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிறதுனால அந்த நிலத்தை பாலை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்குமே நம்ம பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ முடியாது. ஏன்னா அங்கே இருக்க ஒரு சூழ்நிலை, அங்கே எல்லாத்துக்கும் தண்ணி இல்லை அப்படின்னாலே நீரின்றி அமையாத உலகு, சரியா? ஸோ அப்போ வந்து தண்ணி அப்படிங்கிறது மனுஷன் வாழ்கிறதுக்கான அடிப்படை ஒரு பொருளாக இருக்கு. அது அங்க இல்லை அப்படின்றதுனால அதை பாலை நிலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும் என்ன அப்படின்னா இந்த 5 நிலத்துல மனுஷங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்கன்றத சொல்றது தான் இந்த திணை வாழ்வியல், சரியா? இதுல பொருள் இலக்கணம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அகப்பொருள் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது காதல், திருமணம், அதாவது நம்ம இல்லத்துக்குள்ளே நடக்கக்கூடியது, நம்ம மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அகப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புறம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, அது போராக இருக்கலாம், மன்னனுடைய வீரமாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஒரு வீரனை பற்றி ரொம்ப சிறப்பான செய்திகளாக இருக்கலாம், அவங்க கொடுத்த தானத்தை பற்றி பேசுகிறதா இருக்கலாம். இது மாதிரியான, அதாவது சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்கிறது வந்து புறப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அகப்பொருளில் சார்ந்து தான் நமக்கு வந்து என்னது முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்ற இந்த 3 விஷயங்களை வந்து அடிப்படையாக வச்சு இந்த திணை வாழ்வியலை நம்ம பிரிக்கிறோம். இதில் முதல் பொருள் அப்படின்னாலே முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு ரொம்ப ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பொருள் அப்படின்னா அவங்க எதை மெயினாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒன்று நிலம், இன்னொன்று பொழுது. நிலத்தை தான் 5 வகையாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு நிலம்தான் நமக்கு வந்து ஒரு அடிப்படை பொருளாக இருந்தது. அதனால அதுக்கு வந்து அதை வந்து ரொம்ப மதிச்சாங்க. அந்த நிலத்தை வந்து அதனுடைய தன்மைக்கு ஏற்ப 5ஆ பிரிச்சாங்கன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது பொழுது, சரியா? நிலம் 5ஆ பிரியுது. அப்போ பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த காலத்திலே உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம 365 நாள் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு மாசத்தை, ஒரு வருஷத்தை, அப்புறம் வந்து ஒரு நாளை அப்படி அழகாக பிரிக்கிறாங்க. இதில் என்ன சிறு பொழுது பெரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மட்டும் 24 மணி நேரத்தை அழகாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க, 6ஆ பிரிக்கிறாங்க. அப்புறம் பெரும் பொழுது அப்படின்னா அதையும் 6ஆ தான் பிரிக்கிறாங்க. அப்போ 6 மாதம் தான் இருக்கா அப்படின்னா இல்லை, 12 மாதங்களை 2 மாதம் ஒரு சீசனாக பிரிக்கிறாங்க, சரியா? ஸோ இதுதான் சிறு பொழுது பெரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படுது. இதில்
திணை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளில் வருது. ஒன்று அகத்திணை, இன்னொன்று புறத்திணை அப்படின்னு நம்ம மேலேயே பார்த்தோம். ஸோ இதில் அகத்திணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 அகத்திணை தானே இருக்குது, திணைகள்னா 5 தானே சொன்னோம் அப்படின்னு. ஆனால் இங்கே 7 வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கைக்கிளை பெருந்திணை, அதுவும் வந்து மனம் சார்ந்த விருப்பம் சார்ந்த ஒரு விஷயமா தான் வருது. அதாவது கைக்கிளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருதலை காதல், பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தாத ஒவ்வாத காதல் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கும் இப்போ ஒரு வயதில் பெரியவங்களா இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து அவங்க விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முரண்பாடான விஷயங்கள் வந்து இப்படி அதாவது மக்கள் வந்து அதை ஏற்றுக்க முடியாத ஒரு காதலாக இருக்கு அப்படின்னா அதை பெருந்திணை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தர் மட்டுமே விரும்புறாங்க, இன்னொருத்தருக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா கைக்கிளை. இந்த ரெண்டுமே மக்களால வந்து பெருசா வரவேற்கப்படலை. அது இன்னைக்குமே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கே அப்படி இருக்குன்னா அப்போ சங்க காலத்துல வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணமாக பார்க்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு புணர்தல், இதுதான் நம்ம உரி பொருளாக சொல்றோம். அதாவது ஒரு ஒழுக்கமா சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னா அந்தந்த திணைக்கு அப்ப இந்த திணையில மட்டும்தான் இந்த விஷயம் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு திணைகள்லையுமே இது ரொம்ப அதாவது ஒரு அதிகப்படியான, அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உரிப்பொருள் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம பெருசா ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பாடத்துல இவ்வளவு கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனாலே போதும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறிஞ்சி புணர்தல், அதாவது சேர்ந்து இருக்கிறது தலைவன் தலைவி. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா முல்லை இருத்தல், காத்திருக்கிறது. இப்போ தலைவன் ஒருவேளை பொருளுக்காகவோ போருக்காகவோ வந்து பிரிஞ்சு போயிருக்கான் அப்படின்னா அவன் வர்றது வரைக்கும் குடும்பத்துல அதாவது வீட்டுல அவனுக்காக காத்திருப்பது அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் வந்து பெண்களுக்கு, அந்த திணை சார்ந்த பெண்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மருதம், ஊடல். என்ன அப்படின்னு சொன்னா அப்ப சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ தலைவன் வந்து வேற மகளிர், அதாவது பரத்தை காமக்குளத்தி அப்படின்னு 2 கேரக்டர் சொல்லுவாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஒரு பொது மகளிர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெண்களோட போகும்போது தலைவி வந்து என்ன செஞ்சிருப்பான்னா தலைவனோட ஒரு ஊடல்ல இருப்பா. ஊடல் மீன்ஸ் சண்டை, சரியா? ஸோ அப்போ வந்து அதை சமாதானம் பண்றதுக்கு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பாங்கன், தோழி, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா தூது போய் தலைவியை சரி பண்ணி அப்புறம் வந்து மேக்சிமம் அங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தலைவன் தலைவிக்குள்ள ஒரு ஊடல் அதிகப்படியா இருக்கிறதுனாலதான் அந்த திணைக்கு வந்து உரிப்பொருளாக ஊடல் அப்படின்றத வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து நெய்தல். நெய்தல் திணையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரங்கல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ நெய்தல்னாலே கடல் சார்ந்த இடம். கடலுக்கு யார் போவா? மீனவர்கள். ஸோ அப்போ வந்து அவங்க மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா அந்த போயிட்டு வர்றது வரைக்கும் அவங்க திரும்பி வந்தாதான் அவங்களுக்கு வந்து உத்தரவாதம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக இறங்கி வழிபடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்காக காத்துட்டு இருக்குது, அவங்க போனவங்க திரும்பி வர்றாங்க வரல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட ஒரு பயத்தோட ஒரு வருத்தத்தோட இருக்கிறதுனால அதை இரங்கல் அப்படிங்கிற உரிப்பொருளை சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாலையில வந்து பிரிதல் தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாலை திணை எப்படி இருக்கும், தண்ணி இல்லாம வறண்டு போயிருக்கும். அப்ப அங்க எந்த ஒரு வாழ்வாதார விஷயங்களுமே இருந்திருக்காது. இப்ப ஒரு ஊர்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? பொருளுக்காக வேற ஊருக்கு போய் தான் பொழப்பு தேடுறதுக்காக போயிருக்காங்கல்ல. ஸோ அதுதான் இங்க பாலை நிலம் வந்து அப்படின்னா இப்போ அங்க அதிகமா பிரிவு அப்படிங்கிற விஷயம் அதிகமா இருக்கும். அதனாலதான் பிரிதல் இஸ் உரி பொருளாக இருக்கு. அடுத்தது புறத்திணை. புறமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 திணைகளாக, அதுக்கப்புறம் வந்து பிற்காலத்துல வந்து உங்களுக்கு வந்து பன்னிரு படலம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 11 புறப்பொருள் சொல்லுவோம். அவ்வளோ டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த புறத்திணை 7 அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புறப்பொருள்னா என்னன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இதுல வந்து வெட்சி கரந்தை, பகைவரனுடைய ஆணிரையை, அதாவது போய் பசுமாடுக்களை திருடிட்டு வர்றது, அந்த திருடிட்டு போன பசுமாடுக்களை திருப்பி மீட்டிட்டு வர்றது, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெட்சி கரந்தை அப்படின்னு சொல்றோம். வஞ்சி அப்படிங்கிறது அப்படியே டைரக்டா பகை நாட்டு மேல ஒரு போர் தொடுக்கிறது தான் வஞ்சி அப்படின்னு சொல்றோம். உளிங்கை நொச்சி அப்படிங்கிறது பகைவர்களுடைய கோட்டையை முற்றுகையிடுறது. கோட்டைக்கு வெளியில ஒரு குரூப் இருக்கும், சண்டை போடுற வேண்டிய குரூப். கோட்டைக்கு உள்ள அந்த மன்னன் இருப்பான். இப்போ இவங்க யார் வந்து அதிகப்படியா தாக்கு பிடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போர் முறைகள் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தும்பை, இதுவும் நேரடி போர் தான், சரியா? போர் அப்படிங்கிறது ஏற்கனவே பகை நாட்டின் மேல படையெடுத்து செல்றது வந்து வஞ்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போய் அங்க போய் சண்டை போட்டு வர்றது. இது வந்து ஒரு 2 பேருமே என்ன செய்யறாங்கன்னா போர் அறிவிப்பு செஞ்சுட்டு ஒரு ஊருக்கு வெளியில சண்டை போடுறத வந்து நம்ம வந்து
தும்பை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாகை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாகை சூடவா அப்படின்றது. அதாவது வெற்றி அப்படிங்கிறது போர் அப்படின்னு நடந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த போரில் வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து சூடுவது தான் வாகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து காஞ்சி. காஞ்சி அப்படிங்கிறது மதுரை காஞ்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூல். ஸோ மதுரை மன்னனுக்கு வந்து மாங்குடி மருதனார் வந்து காஞ்சி திணையை பற்றி வந்து நிலையாமையை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ காஞ்சினா நிலையாமை. அதாவது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நிலை இல்லாதது. இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நான் இன்னும் ரொம்ப வருஷம் வாழ போகிறோம், அந்த வாழ்க்கைக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு இன்னைக்கும் நம்ம அந்த ஒரு மனநிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து உடைக்கிறதுக்கு தான். என்னன்னா இதுவும் இருக்கு, இதை நீ மறந்துடாத. வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப வருஷம் இத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம் அப்படின்றதுக்கு எதுக்குமே கேரண்டி கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த நிலையாமையை பற்றி சொல்றது தான் காஞ்சி. அப்புறம் பாடான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பா அப்படின்னா பாடல். பாடான் அப்படின்றது வந்து பாட்டை, அதாவது மன்னனை பற்றி சிறப்பாக பாடக்கூடியது. இப்போ ஒரு வெற்றி பெற்ற மன்னனை வந்து ரொம்ப சிறப்பாக பாடக்கூடியது வந்து வீரராக இருக்கலாம், வள்ளலாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய அன்னைக்கு புலவர்கள் வந்து யாரெல்லாம் புகழ்ந்து பாடுவாங்க, ரொம்ப வந்து சிறப்பான ஒரு ஒரு மனிதனைத்தான் வந்து அது மன்னனாக இருந்தாலும் சரி வள்ளலாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தானத்தை வந்து நன்றி கூறுறதுக்காகவே என்ன செஞ்சிருக்காங்க, பாடான் திணை அப்படிங்கிற ஒரு திணை வச்சிருக்காங்க. இது வந்து புறத்திணையில வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஏற்கனவே சொன்னதுதான். இந்த முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்றது. அடுத்தது நிலமும் பொழுதும். அண்ட் கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுல அந்த நிலம் 5 வகைப்படும், பொழுது 2 வகைப்படும், பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கருப்பொருள் அப்படின்னு சொன்னா கருனாவே என்னது, கரு அப்படிங்கிற முட்டை கருன்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த முட்டைக்குள்ள அந்த கரு தான் பிற்காலத்துல வந்து கோழி குஞ்சுகளாக வெளிவரும். ஸோ அப்போ வந்து இப்படி ஒரு பொருள், அதாவது இந்த நிலத்துல இருந்து உருவாக்குற எல்லாமே கருப்பொருள் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வமும் அதுல வரும். அதுல நம்ம மக்கள், தெய்வம், அங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, பூ, காய், கனி எல்லாமே, அங்க இருக்கக்கூடிய நீர் வகைகளை கூட என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்கன்னா கருப்பொருளுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ஓகே, இப்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே தெய்வம் முதலாக தொழில் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கும், தனித்தனியா இருக்கும். இப்ப நீங்க குறிஞ்சியில இருக்க விஷயங்கள் இன்னைக்குமே வந்து முல்லை திணையில இருக்குமானா இருக்காது, இருக்கும். ஆனா வந்து அதிகப்படியாக வந்து இப்ப வந்து குறிஞ்சியில இருக்க அதே மரம் வந்து முல்லை நிலத்துல இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது குறிஞ்சிக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாக அங்க இருக்கும். சரிங்களா. இப்ப நீங்க வந்து கொடைக்கானல், ஊட்டில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய செடி, அங்க இருக்கக்கூடிய பூக்கள் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதே பூக்கள் வந்து நம்ம சாதாரண ஒரு மருதத்திணையிலயோ இல்லைன்னா சாதாரண ஒரு காட்டு பகுதியிலயோ இருக்குமானா இருக்காது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அதுக்கான ஒரு காமனா இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். நீங்க லாஜிக்கலாலாம் நம்ம பார்க்க வேண்டாம். இங்க எப்படி அழகா பிரிச்சிருப்பாங்கன்னா குறிஞ்சி திணையில என்னென்னலாம் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. ஸோ குறிஞ்சி திணைக்கு உரிய விஷயங்கள் எது, மருத திணைக்கு உரிய விஷயங்கள். அப்போ வந்து கருப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கருப்பொருள்ல பின்னாடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதுல உணவு, அப்புறம் வந்து மக்களுடைய பேரு, கடவுள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய என்ன தொழில் பண்ணாங்க, அங்க என்ன வந்து மெயின் தொழிலாக இருந்தது, இந்த மாதிரியான மெயினான விஷயங்கள் வந்து கருப்பொருள்ல தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து உரிப்பொருள் ஏற்கனவே சொன்னதுதான், ஒழுக்கம் அப்படிங்கிறத பத்தி. மக்களுக்குரிய ஒழுக்க வாழ்க்கையை வந்து சொல்றது உரிப்பொருள் அப்படின்னு இவ்வளவு தெரிஞ்ச போதும். இதுதான் அடுத்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். நிலம் அப்படின்னு சொல்றது மலை சார்ந்த இடம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய முதல் பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், அண்ட் இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இப்படிதான் வந்து மாசத்தை வந்து 12 மாசங்களை அழகா இப்படி பிரிச்சிருப்பாங்க. ஸோ கார்காலம்ன்றது மழைக்காலம், அண்ட் குளிர்காலம்ன்றது அந்த மழைக்காலத்துக்கு அப்புறமா குளிர் எடுக்கக்கூடிய அந்த ஒரு குளிரா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றது. அடுத்து முன்பனி காலம் அப்படின்னா முன்பனி, அதெல்லாம் பனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீசன். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் உணர்றோமா அப்படின்னா உணர முடியுதானா இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் அப்படின்றத பத்தி பேசுறோம் நிறையா. ஸோ அதனால இன்னைக்கு நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த சீசன்லாம் நம்ம வந்து பெருசா இங்க அதுவும் ஒரு சிட்டிக்குள்ள நம்மளால உணர முடியாது. மேபி நம்ம வில்லேஜ் சைட்லாம் கொஞ்சம் போகும்போது கண்டிப்பா முன்பனி காலம், கண்டிப்பா அந்த பனி பெய்யக்கூடிய அந்த நிலை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பின்பனி காலம் அப்படின்னா முடிய போற ஸ்டேஜ்.
ஆரம்பிக்கிறது ஒன்று, அடுத்து அப்படி முடியும் போது கொஞ்சம் அப்படியே அது ரொம்ப லைட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இளவேநீர் காலம். வேநீர் காலம்னாலே வெயில் காலம். ஸோ வெயில் ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப நிலை அண்ட் முடியக்கூடியது முதுவேநீர் காலம். சரியா? ஸோ இப்படி தான் பெரும்பொழுது பிரித்தாங்க. சிறுபொழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை 4 மணி நேரமாக பிரிச்சிருப்பாங்க. காலை அப்படிங்கிறது 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், இப்படி நண்பகல், ஏற்பாடு அண்ட் மாலை, யாமம், வைகறை. வைகறைங்கிறது 2 to 6. ஸோ வைகறையிலே அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா கிளம்பி அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக வேலை பார்க்குறது அவங்களுடைய வழக்கம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஏர்லி வேக்கப் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ஒரு ஒழுக்க பண்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இதே தான் உங்களுக்கு இதில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இதுலேயும் நீங்கள் படிச்சுக்கலாம் சிம்பிளாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நமக்கு வந்து திணை வாழ்வியலில் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா களவு, கற்பு, உணவு, அணிகலன், வாணிபம், விளையாட்டு. ஸோ இந்த இதில் வந்து இப்போ சப்போஸ் திணை வாழ்வியலில் களவு, கற்பு கூறக்கூடிய செய்திகளை விளக்குக அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. களவுனா என்ன, கற்புனா என்ன அப்படிங்கிற களவு வாழ்க்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கற்பு வாழ்க்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். திணை வாழ்வியலில் இத்தனை பகுதிகள் இருந்தால் கூட நமக்கு கேள்வியாக இப்போ வந்து திணை வாழ்வியல் கூறும் வாணிப செய்திகள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா வாணிபத்தை மட்டும், அதாவது சங்க காலத்தில் எப்படி வாணிபம் செஞ்சுருக்காங்க, பிஸ்னஸ், வாணிபம்னா பிஸ்னஸ். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான வாணிபம் இருந்திருக்கு, எதெல்லாம் வாணிபம் பண்ணாங்க, இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுக்குள்ளே வாங்கலாம் போகலாம். இப்போ இதில் வந்து களவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். களவு அப்படிங்கிறது காதலை பற்றி சொல்லக்கூடியது. சரியா? கற்பு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. இந்த 2 தான் பிரிக்கிறாங்க. களவு, அதாவது இது 2மே அகம் சார்ந்ததாக இருக்கு. இதில் மடல் ஏறுதல் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். ஸோ மடல் ஏறுதல் அப்படின்னா ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவியை விரும்புகிறான். ஆனால் தலைவிக்கு வந்து உங்கள் வீட்டில் வேறு ஒரு இடத்துல பெண் பார்க்கும்போது அதை நிப்பாட்டுறதுக்காக அவனுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது கடைசியாக வந்து அவன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் மடல் ஏறுதல். அப்படின்னா மடல் ஏறுதல் அப்படின்னு சொன்னால் அந்த பனை ஓலையில் கூட ஒரு குதிரை மாதிரி செஞ்சு, பனை ஓலையிலையோ இல்லை வைக்கோல்லையோ குதிரை மாதிரி செஞ்சு அதில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த தலைவன் ஏறி உட்காந்துட்டு அவன் வந்து அந்த தலைவியை வந்து அந்த தலைவியோட பேர் வந்து இப்போ அல்லி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லி பூவை வந்து கையில் வச்சிருப்பாரு. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சிடும், ஓகே இந்த தலைவன் வந்து அல்லிங்கிற பேர் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து அவன் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்திடுறான். ஸோ அப்போ வந்து காதல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்திட்டா அது வந்து அந்த மடல் ஏறுதல் வந்து அன்னைக்கு யாருமே வந்து நல்ல விஷயமா பார்க்கப்படலை. மடல் ஏறுதல் ஒரு இழிவான செயலாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. அதனால மடல் ஏறுதல் இது தலைவனுக்குமே தெரிஞ்சும் கூட சில தலைவன்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மடல் ஏறுதல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு பாடலாக சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. எதுக்குன்னா அவன் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக இந்த மடல் ஏறுதல் செஞ்சுருக்கான். சரியா? இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா களவு வாழ்க்கை. களவு அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ஒரு தலைவியும் ரொம்ப அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு அன்பின் அடிப்படையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து திருமண வாழ்க்கைக்காக அதாவது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிலை தான் களவு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இதில் கொடுத்துருக்கேன் பாருங்க, தான் காதலித்த பெண்ணை வந்து மணக்க வாய்க்காத ஆண்மகன் சில சமயம் மடல் ஏறுவது உண்டு. பெண்கள் வந்து மடல் ஏறுவது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து களவு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து 2 மாதத்துக்கு மேலேயே நீட்டிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு, ஒரு சட்டம், அதாவது ஒரு ரூல்ஸாக வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த காலத்தில் வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள ஒருவேளை தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரு உறவு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து தலைவி எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால 2 மாதத்துக்கு மேலே தலைவன் வந்து, அதனால தான் வந்து தோழி அப்படிங்கிற போன வருஷம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. தோழி வந்து தலைவியை வந்து திருமணம் செஞ்சுக்க சொல்லி என்ன செஞ்சிருப்பா, தலைவன் கிட்ட வலியுறுத்தியிருப்பா. அடுத்தது கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கற்பு அப்படிங்கன்னா நம்ம இன்னைக்கு நிறைய அதுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். அன்னைக்கு வந்து சங்க காலத்தில் கற்பு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை பற்றி தான். அந்த தலைவனை யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த கணவனுக்கு அந்த தலைவி அந்த மனைவி வந்து ரொம்ப வந்து உண்மையாக இருக்கணும், அவளை வந்து அவளுடைய வீட்டு குடும்ப விஷயங்களை வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளுக்கான அது ஒரு
ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதில் வந்து திருமண நிகழ்ச்சிகள், ஸோ எப்படி அந்த காலத்தில் வந்து திருமணங்கள்லாம் நடக்கப்பட்டிருக்கு, என்னைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பார்த்துருப்பீங்க அகநானூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழு பௌர்ணமி அன்னைக்கு பூர்ணிமான்னு சொல்லுவோம். ஸோ அந்த முழு பௌர்ணமி அந்த நாளில் திருமணம் செய்யப்பட்டிருக்கு. அந்த திருமணம் செய்யப்படக்கூடிய நாளில் வந்து இன்னைக்கு தான் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறோம்லாம் இல்லை, அன்னைக்கே வந்து அழகான பந்தல்லாம் போட்டு அதில் வந்து நிறையா புது மணல், ஏன்னா அன்னைக்கு ரோடெல்லாம் இந்த மாதிரியான ரோடு கிடையாது. ஸோ அப்போ வந்து மணலில் வந்து பழைய மணல்லாம் எடுத்துட்டு புது மணலை பரப்பி நிறைய வந்து பூக்கள்லாம் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த நீராட்டுல பெண்கள்லாம் வந்து குடத்துல தண்ணி எட்டு வந்து பெண்ணை வந்து அந்த மஞ்சளை நீராட்டுறது, அதுக்கப்புறம் வந்து வாழ்த்து சொல்றது. அன்னைக்கு வந்து தாலி கட்டக்கூடிய வழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. தாலி மாங்கல்யம் கட்டுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பிற்காலத்துல வந்ததுதான். அதனால வந்து இந்த திருமணம் அப்படின்னாலே நம்ம வந்து நினைச்சுக்கிறோம்னா தாலி கட்டுறது இன்னைக்கு வழக்கத்தை நம்ம அன்னைக்கு பார்க்க வேண்டாம். ஸோ அதனால வந்து தாலி அப்படிங்கிறது அன்னைக்கு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த திருமணம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்கே வந்து உணவுகள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் உணவுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன உளுந்தம்பருப்புடன் கலந்த அரிசி பொங்கலை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுவும் வந்துகிட்டு இருக்க எல்லாருக்குமே இடையராது வழங்கினர் அப்படின்னு சொன்னால், அந்த திருமண நிகழ்ச்சி முடிகிறது வரைக்கும் யாரெல்லாம் வர்றாங்களோ, எவ்வளோ பேர் வர்றாங்களோ அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இறைச்சி உணவுகளை வந்து திருமண உணவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கமாக இருந்திருக்கு. அடுத்தது வந்து இதெல்லாம் அந்த சாப்பாட்டோட அந்த இதுக்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிவு. கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ தலைவனுடைய கொண்டு வரக்கூடிய பொருளை பத்திரமா அவள் வந்து அது பொறுப்பாக சேமித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறது, தலைவனுடைய உறவுகளை நல்லா பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து அவளுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருந்திருக்கு. அப்போ ஆணுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் வந்து அதிகமாக வெளியில் போய் பொருள் தேடுற வழக்கம் அன்னைக்கு இல்லை. அதனால வந்து ஆண்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு பொருள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க போய் என்ன செஞ்சுருக்காங்க, வேற ஊரில் போய் பொருள் தேடுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ பிரிவு அப்படிங்கிறது வந்து பொருளுக்காக மட்டுமே இருந்ததா அப்படின்னா இல்லை, 3 விஷயங்களுக்காக இருக்கும். என்ன? கல்வி, போர், வாணிபம், இன்னொன்று தூது அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாருமே தூது போக மாட்டாங்க, ஒரு ரொம்ப குறிப்பிட்ட மக்கள் தான் போகிறாங்க. அதனால வந்து தூது பெருசாக இங்கே பிரிவு அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வரதில்லை. இதில் மெயினாக வந்து கல்வி, போர், வாணிபம்ன்றது பிஸ்னஸ்க்காக போகிறது. சரியா? இப்படி 3 பிரிவுகளில் வந்து ஏன்னா ஒரு ஆண்மகனுடைய வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஸோ அப்போ வந்து ஒரு ஆணினுடைய கடமை என்ன அப்படின்னா, உன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கற்பு வாழ்க்கையில் சரி போன கணவன் வந்து இப்போ போருக்காக போகிறான், அவன் இறந்துட்டான், பொருளுக்காக போனவன் கூட இறந்துடலாம். ஸோ அப்படி இறந்த செய்தி கேட்ட உடனே பெண்கள் வந்து இந்த உடன்கட்டை ஏறுறது அப்படிங்கிற விஷயம்லாம் இது வந்து சங்ககாலம் அப்படிங்கிறதுலே வந்து நீங்கள் உங்களுக்கு ஆரிய கலாச்சாரம்லாம் கலந்துரும். இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறதுல ஆரிய கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் பற்றி இப்போ நம்ம பேசலை. ஸோ இந்த உடன்கட்டை ஏறுதல், அதுக்கப்புறம் கைமை நோன்புனா பெண்கள் வந்து ஆண் இறந்ததுக்கப்புறம் ஒரு வேளை உடன்கட்டை ஏறக்கூடிய சூழ்நிலை வரல, அவங்க வந்து கைமை நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விதவை நோன்புன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அதாவது கணவன் இறந்த உடனே அவன் இறந்துட்டான் அப்படின்னா பெண்ணும் அந்த அந்த தீயில விழுந்து இறந்துடணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அடுத்த ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது, அந்த ஜென்மத்திலையும் மனைவி அவனுக்கு வந்து துணை வேணும் அப்படின்றதுனால பெண்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மக்கிட்ட இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கைமை நோன்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு புறநானூரில் ஒரு பாட்டு வரும், பல்சான்றீரே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு குறுநில தலைவனுடைய அரசி வந்து சொல்லுவாங்க. அந்த மன்னன் இறந்துடுறான், போரில் இறந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் இந்த அரச பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசி வந்து சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி நான் கைமை நோன்பு இருந்து வாழ்கிறத விட நான் அதுக்கு செத்துடலாம் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு நோன்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலையை மலிச்சிக்கணும், ஸோ மொட்டை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடில் பார்த்தீங்கன்னா உப்பே இருக்கக்கூடாது, உப்பு இல்லாத கீரைகளை சாப்பிட்றது, இந்த பாருங்க வேலைக்கீரையும் புளி
இது மாதிரி தான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் வெறும் தரையில் தான் படுக்கணும், வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. ஸோ இப்படி வந்து அதிலே கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் குடியேறிய ஆரியர்களால் இந்த மண்ணில் வந்து இந்த பழக்கங்கள்லாம் நம்மளுடைய திராவிட பழக்கமாக இருந்ததா அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து ஒரு ஒரு வழக்கமாக இது இருந்திருக்கு. ஸோ இது ஜஸ்ட் இவ்வளோ தெரிஞ்சால் நமக்கு போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உணவு பழக்கம். அப்போ இது வரைக்கும் பார்த்தது களவு கற்பு. ஒருவேளை திணை வாழ்வியலில் களவு கற்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் மேற்கண்ட செய்திகளை மட்டும் நீங்கள் கோர்வையாக்கி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த செய்திகளையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். சரியா? 5 மார்க்லையோ இல்லை 10 மார்க்லையோ. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்டை தமிழரின் உணவு பழக்கம். ஒருவேளை காமனாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திணை வாழ்வியல் குறித்த செய்திகளை கட்டுரை வரைக அப்படின்னு ஒரு 10 மார்க்கில் கேட்கும்போது நீங்கள் இந்த 5 தலைப்புகளை 6 தலைப்புகள்லையுமே உள்ளே கொண்டு வரணும். களவு கற்பை பற்றி பேசுகிறோம். டீட்டெயிலாக இல்லைனாலும் ஷார்ட்டாக நீங்கள் தேவையான செய்திகளை மெயின் செய்திகளை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். பண்டைய தமிழர்களினோட உணவு பழக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு குழுவாக தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழுக்குள்ள வந்து என்னாகுது அப்படின்னு சொன்னால் அந்த குழுவில் ஒரு தலைவன் இருப்பான்ல, எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கிறது, ஒரு சிறப்பாக வந்து சண்டை போடுறது, இதெல்லாம் இருக்கும். அவங்க தான் பிற்காலத்தில் வந்து ஒரு தலைவனாக இருந்திருப்பான். அந்த தலைவன் வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய நிலத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா பிற்காலத்தில் அவனே அரசனாக இருந்திருப்பான். சரிங்களா? ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயிர் தொழிலை வந்து அதிகமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தொல்தமிழர் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு 10 பேருக்கு தான் உணவு இருக்குது, மிச்சம் இருக்க 40 பேருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால வந்து பயிர் தொழிலை ஆரம்பித்தாங்க. அப்படிங்கிற விவசாயம் இப்படி தான் ஆரம்பிச்சது அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். என்னென்னலாம் வந்து பயிரிட்டாங்க அப்படின்றது தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஆற்று நீரை பயன்படுத்தி நன்செய் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி எப்போவுமே இருக்கக்கூடிய இடத்துல நெல், இந்த மாதிரியான கோதுமை இங்கே வராது. ஸோ நெல், அப்புறம் வந்து சிறுதானியங்கள்லாம் வந்து பயிரிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு கடுகு தாளிக்கிறது, மிளகு, புளி, உப்பு, இதெல்லாம் மாங்கனியை பிழிந்து சாறு எடுக்கிறது, அதை புளிக்க வச்சு அதை பிழிந்து பயன்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள். அதாவது அறுசுவை அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய உணவுகள் வந்து அறுசுவை சார்ந்ததாக இருக்கு. ஸோ அந்த அறுசுவை உணவுகளையும் அவங்க வந்து உடம்புக்கு வந்து அந்த அறுசுவையும் தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம நிறைய இனிப்பை மட்டுமே கொடுக்கும்போது ஏதோ ஒரு சுவையானது குறையுது. அதனால வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தேவை, அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு பெருகுது. ஆனால் அன்னைக்கு அவ்வளோ ஈஸியாக எதுக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக அவங்க சூப்பராக சொல்லிட்டு போனாங்க. அதை நம்ம இன்னைக்கு கடைபிடிக்காதனால தான் இன்னைக்கு நமக்கு நிறைய அந்த நோய்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கான காரணமாக நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் உணவு பழக்கத்தில் வந்து ஒவ்வொரு திணைகளுக்கு வந்து அங்கங்கே விளையக்கூடிய பொருட்களை வச்சு அதிகமாக அங்கே வந்து ஏன்னா அந்த நிலத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு தானே அவங்க உணவு இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் இன்னைக்கு நமக்கு வந்து அரிசி நிறைய கிடைக்கிறதுனால நம்ம அரிசி சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம உணவுகளில் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கும் அதுதான் அன்னைக்கு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து குறிஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை, தேன், மூங்கில் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதில் வந்து முல்லை திணைக்கு வரகு சாமை, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெய்தல் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும், உப்பு இருக்கும், மீன் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இப்போ அந்தந்த நிலத்தில் கிடைச்சது ஓகே. இப்போ கண்டிப்பாக வந்து குறிஞ்சி மலையில் இருக்கவங்களுக்கு வந்து மீன் கடல் மீன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஸோ அப்போ உப்பு அப்படிங்கிறது மீன் கூட இங்கங்கே கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து உப்புக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நெய்தல் திணையிலேருந்து தான் போயிருக்கணும். அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மற்ற திணைகளுக்கு போய் அங்கே இருக்க, ஏன்னா இவங்ககிட்ட நெல் இருக்காது. நெய்தலில் வாழ்கிறவங்களுக்கு நெல்லை வந்து அவங்களால உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பண்டமாற்று முறைகளில் என்ன செய்கிறாங்க, வேறு நிலங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை இவங்க வாங்கிட்டு இவங்ககிட்ட இருக்க பொருளை அவங்ககிட்ட கொடுக்குறது. இதெல்லாம் வந்து இதைத்தான் நம்ம வந்து ஒரு வாணிபம் அப்பயே பிறந்துருச்சு. சரியா? என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, உங்ககிட்ட அது இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருக்க பொருள் எனக்கு வேணும் அப்படின்னா 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து பண்டமாற்று முறையாக சொல்கிறோம். இதில் நீர் ஆதாரங்களும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் உணவு அப்படிங்கிறது அந்த 6 சுவைன்னு சொன்னோம்ல, அது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அணிகலன். ஸோ அந்த காலத்தில் இல்லை, நம்ம தொல்தமிழர் படிக்கும் போதே வந்து அதுக்கப்புறம் வந்து பழைய கற்காலத்திலே வந்து அணிகலன் அணியக்கூடிய ஒரு வழக்கம் மக்கள்கிட்ட இருந்திருக்கு. ஸோ அழகான ஒரு பொருளை பார்க்கும்போது அது தன்னோட உடம்புல போட்டுக்கணும் அப்படிங்கிறது மனுஷனுடைய ஆசையாக, அதாவது மனுஷன் பறக்க ஆரம்பித்து கொஞ்சம் டெவலப் ஆனோடனே அந்த எண்ணம் வந்துடுச்சு. இன்றைக்கி அது அதிகப்படியாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட ரொம்ப அற்புதமாகவே அவங்க வந்து ரொம்ப இயற்கையில் கிடைச்ச பொருட்களை வந்து ரொம்ப அழகாக ஆபரணங்களாக மாற்றி
அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. சங்ககாலம், அதனால தான் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம படிக்க படிக்க உண்மையிலே அது ஒரு கற்பனை பண்ணி படிங்க. எப்போவுமே வந்து ஒரு கற்பனை பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து அது மனசில் பதிகிறதும் சரி, புரியவும் செய்யும். இதெல்லாம் வந்து ரசித்து படிக்கும்போது உங்களுக்கு சங்ககாலம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமாக உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு வீடியோவாகவே வந்துடும். சரிங்க. ஸோ இப்போ அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பெண்கள் வந்து அந்த காலத்தில் வந்து கச்சை கட்டியிருப்பாங்க அப்படின்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. கச்சை கட்டுதல் அப்படின்னு சொன்னால் மேலாடைக்கு பதிலாக இன்றைக்கி ப்ளவுஸ்ன்னு போடுறோம்ல, சட்டெல்லாம் போடுறோம். ஸோ அது மாதிரி அந்த காலத்தில் வந்து ஒரு துணியை வந்து கட்டிப்பாங்க. எல்லாருமே அப்படி இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடைகள்னால் முழுவதும் மறைக்கப்படாத தம் உடலை வந்து இந்த மாதிரி அணிகலன்கள் போட்டு தன்னுடைய மேல் உடம்பை வந்து மறைச்சிக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாட்டு குத்துற பழக்கம், சரியா, பச்சை குத்துறது. ஸோ அப்போ வந்து அதையும் நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய உடம்புல பச்சை குத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அணிகலனாகவும் அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் வந்து அவங்க அணிகலன்களாக பயன்படுத்தினாங்க, முத்து, பவளம், இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து தங்கம் பயன்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க காதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் கழுத்தில் அணியக்கூடியது, நெத்திச்சுட்டி, ஸோ இடுப்பில் அணியக்கூடிய ஆபரணங்கள், வளையல்லே வந்து அத்தனை விதமான வளையல்கள் இருந்திருக்கு. ஸோ தந்தங்களை வந்து அழகாக வந்து செதுக்கி ஒரு அழகாக சிற்ப வேலைப்பாடுகள் நுணுக்கமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு இருக்குது. இதெல்லாம் என்னென்ன, அந்த தலையணி, காதணி, இன்னைக்கு நம்ம விரல்கள் அணியக்கூடியது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இத்தனை, அதாவது குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான அணிகளை அணிஞ்சிருக்காங்க, பெண்கள் என்ன மாதிரியான அணிகளை அணிஞ்சிருக்காங்க, ஆண்களும் அணிகளை அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இதெல்லாம் அணிகலன்களில் பார்க்குறோம். அடுத்து வாணிபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 வகையான வாணிபம் நடக்குது. உள்நாட்டு வாணிபம் அப்படிங்கிறது, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிலத்தில் இருக்கிறவங்க இன்னொரு நிலத்துக்கு போகிறது, இது வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. வேறு ஸ்டேட்ல இருந்து இப்போ வருவாங்க. சரியா, இப்போ தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு மக்கள் கூட என்ன செய்வாங்க, தரைமுகமாக, அதாவது தரை வழியாக வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, பொருளை வாங்கிட்டு போகிறதும் கொடுக்குறதும் இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் உள்நாட்டு வாணிபம் அப்படின்றோம். வெளிநாட்டு வாணிபம் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக கடல் மார்க்கமாக. ஏன்னா அன்னைக்கு ஃப்ளைட்டு இருந்ததா அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கோயில்களில் வந்து அந்த ஆப்ஜெக்டோட பிக்சர்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய இலக்கியங்கள் நமக்கு சொல்கிறது வந்து கடல் மார்க்கமாக அவங்க போய் என்ன செஞ்சாங்க, வாணிபம் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பொருட்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு, கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நாலங்காடி, அல்லங்காடி அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அது தூங்கா நகரம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நாளில் இயங்கக்கூடிய அங்காடி இருக்குது. அங்காடினா கடை. அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரத்துலையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதாவது துறைமுகத்திலேருந்து இப்போ கப்பல்கள்லாம் வருது, அந்த துறைமுகத்தில் வந்த பொருட்களை எல்லாம் அவங்க ஏற்றுறது, இறக்குறது, அதை வந்து அதுக்கப்புறம் வந்து பிரிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள், அதாவது இரவு நேரங்களில் கூட தூங்காமல் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால வந்து 2 வகையான கடைகளுமே இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாணிக சாந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க. வாணிக சாந்துன்றது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு வந்து இப்போ வந்து பொருளை வந்து ஏற்றிட்டு வேற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ பாலை நிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய கல்வர்கள் தான் இருப்பாங்க. கல்வர்கள்னால் யார், திருடன். ஏன் திருடுறான் அப்படின்னா அவன்கிட்ட பொருள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அதனால போகிறவங்க வர்றவங்களுடைய பொருட்களை வந்து திருடுறதே அவனுடைய மெயின் தொழிலாக இருந்தது. இப்போ நீங்கள் பாலை நிலத்தில் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடுதல் தான் இருக்கும். சரியா, ஸோ அப்போ வந்து அந்த ஆறலை கல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆறலை கல்வர்கள் கிட்ட இருந்து தன்னுடைய பொருளையும் தன்னையும் காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 2 பேர் போனால் தானே பயம். ஸோ அப்போ வந்து மொத்தமாக ஒரு பெரிய ஒரு சாந்து அப்படின்றது ஒரு பெரிய இந்த மாதிரியான ஒரு இப்போ கூச்சு வண்டிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அது மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாட்டு வண்டிகளே வந்து மொத்தமாக என்ன செஞ்சுருக்காங்க, தங்களுடைய பொருள்களை ஏற்றிக்கிட்டு நிறைய பேர் ஒரு குரூப்பாக போகும்போது இது மாதிரியான சங்கடங்கள், அதாவது ஒருவேளை திருட வந்தால் கூட அவன்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு பயன்பட்டதாக இருக்குது. ஒரு நிறைய பேர், ஒரு 100 பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து இவங்களை தாக்க பயமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வாணிக சாந்து அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்நாட்டு வாணிபத்தில் அந்த பட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. எட்டி, காவிரி அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் உங்களுடைய புத்தகங்களில் கொஞ்சம் விரிவாகவே இருக்கும்.
கொஞ்சம் அதை பற்றியான செய்திகள் படிச்சுக்கோங்க. அப்புறம் உள்நாட்டு வாணிபங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து அவங்க பொருள்கள் எதெல்லாம் பயன்படுத்துனாங்க, வாணிபத்துக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு நம்ம நிறைய ஃப்ளைட்டு, கப்பல், அப்புறம் வந்து பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே பயன்படுத்துகிறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த காலத்தில் வந்து கழுதை, பக்கத்தில் இருக்க பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் குதிரை கண்டிப்பாக இருக்கும், வண்டி, அப்புறம் வந்து படகு, பாய்மரக்கப்பல். ஸோ இது ஆரம்ப காலத்தில் பாய்மரக்கப்பல் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வாணிபத்துக்கு பயன்பட்ட பொருட்களாக பார்க்குறாங்க, யூஸ் பண்ண விஷயங்களாக பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அயல்நாட்டு வாணிபம்ன்றது வந்து இப்போ நீங்கள் யவனர்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐரோப்பிய கண்டத்தை தான், யூகே தான் நம்ம வந்து யவனர் அப்படின்னு சொல்கிறோம், யவன நாடு அப்படின்றோம். ஸோ அங்கேருந்து நிறைய என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், தங்கம் அப்படின்னு நிறைய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு, இங்கேருந்து பொருட்கள் அங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் என்ன ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, அதிகப்படியாக இங்கே வந்து மிளகு அப்படிங்கிறது தங்கத்துக்கு இணையாக விலைமதிப்பற்ற ஒரு பொருளாக பார்க்கப்பட்டது. ஏன்னா மிளகு அப்படிங்கிறது நம்ம இந்திய மண்ணில் விளைஞ்சது, நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து விளைவிச்சு அதை வந்து ஏன்னா அதனுடைய சுவை, அதனுடைய காரம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருந்திருக்கு, இன்னொன்று ரொம்ப சுவையானதாக டேஸ்ட்டாக இருந்திருக்கு. அதனால வந்து வெளிநாட்டில் இருந்து என்ன செஞ்சுருக்காங்க, மிளகை வாங்குறதுக்கு அவ்வளோ போட்டிகள் இருந்திருக்கு அன்னைக்கு. ஆனால் மிளகை வந்து நிறைய இங்கேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த தங்கத்தை வாங்கி மிளகுகள்லாம் வந்து ஏற்றுமதி. அப்போ ஏற்றுமதி என்னென்ன பொருள்கள் செய்யப்பட்டிருக்கு, இறக்குமதி அதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய புத்தகங்களில் செய்திகள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த காலத்தில் வந்து நீங்கள் நம்ம இன்னைக்கு தான் நம்ம நிறைய விளையாடுறோம், அன்னைக்கு இல்லையா அப்படின்னா அன்னைக்கெல்லாம் வந்து ஒன்று உடல் சார்ந்தது, இன்னொன்று மனம் சார்ந்தது. இந்த 2 விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பண்ணுற வீடியோ கேம் மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்து மைண்டையும் கண்ணையும் உடம்பையும் நம்ம வந்து ரொம்ப வருத்திக்கிறோம். இந்த மாதிரியான விளையாட்டுகள் அன்னைக்கு இல்லை. ஸோ விளையாட்டுகள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபிசிக்கலாக அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து மைண்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் இது மாதிரியான விளையாட்டுகள் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஐந்தாங்கல் விளையாட்டாக இருக்கட்டும், பல்லாங்குழியாக இருக்கட்டும், இதெல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது இந்த விளையாட்டு மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியான விளையாட்டுகள் தான் அன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ என்னென்ன விளையாட்டுகள்லாம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் வேட்டையாடுறது கூட ஒரு விளையாட்டு வகைகள் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புலியாட்டம், அதுக்கப்புறம் ஏறு தழுவுதல், இதை நீங்கள் கலித்தொகையில் படிச்சிருப்பீங்க. கலித்தொகையில் மட்டும்தான் நமக்கு அந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது முல்லை திணைக்கு உரியதாக இந்த விளையாட்டு பார்க்கப்படுது. ஸோ கொள்ளையற்று கோடு அஞ்சுவோனை இம்மையிலும் மறுப்பாலை அயமகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவள் இந்த அந்த வீரமரணம், அதாவது வீரத்துக்கு ரொம்ப பேர் போன ஒரு சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் வந்து அந்த மாடை வந்து அணைகிறதுக்கு பயந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண்கள் வந்து இந்த ஜென்மத்தில் இல்லை 7 ஜென்மத்துக்கு கூட விருப்பப்பட மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி அப்போ எந்த அளவுக்கு வந்து வீரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வந்து அந்த முல்லை திணையில் இருக்கக்கூடிய செய்திகள், பாடல்கள் வந்து நமக்கு தெளிவாக கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த